நீங்க ஒரு கட்சியினுடைய முதன்மையில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாரு, அவரை பாட்டில் அடிச்சுட்டு இப்ப அனாவசியமா பேசுவீங்க. ஒரு தலைமை பெண்பண்ணா நீங்க அன்றைக்கு வரைக்கும் அவர் தானே ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவின் நம்பர் 1 அவர் தானே, 2வது இடம் தானே, 1A தானே எடப்பாடியாரு. அவர் முன்னாடி பாட்டில் அடிச்சு பிரச்சனைகள் பண்றாங்க, எந்திரிச்சு நீங்க சொல்லியிருக்கணும்ல. நீங்க இருக்கிற பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வச்சு கட்சியை கைப்பற்றி இருக்கிறார் எடப்பாடியாரனுடைய அந்த கட்சியை கைப்பற்றிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற கடப்பாடு இருக்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பிரச்சனை, 4 வரணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று பலரும் முன்னணி பிரிந்தாங்க. அவர்களும் கூட கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், பிரிந்து சென்றவர்கள் அரவணைத்தார்கள். இந்த 2 பெரும் தலைவர்கள் புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இதை விட ஆளுமையும் மக்கள் செல்வாக்கும் திரு எடப்பாடியாருக்கு இருக்கிறதா? கட்சி நலன் முக்கியம். இன்றைக்கு திரு வைத்தியலிங்க மரியாதைக்குரிய ரத்த விஸ்வநாதன் சொன்னார்ல, இவர் தான் ஜூலை கடந்த 6 பேர்ல ஒருத்தர். இவர் போய் என்ன சொன்னார்? நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். பொதுவெளிகள்ல, மக்கள் மத்தியில, பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல இது அதிமுகவுக்கு வெற்றி இல்ல, ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி என்கிற கருத்தாக்கம் பரவிடுச்சு. எனவே நாம் ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கருத்து தானே சொல்றாங்க. திரு எடப்பாடியே பிடிவாதமாக மறுத்து விட்டார். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு தூரம் நம்ம வலியுறுத்தியும் பிடிவாதமாக இருக்கிற திரு எடப்பாடி 2026 பாடம் கற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உணர்வோடும் திரு நத்தா விஸ்வநாதன் பேசியிருக்காரு நான் சொல்றேன்.